வணக்கம். பள்ளி மார்னிங் அசம்பிளிக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன் தமிழ். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்போம். அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசைகள், திட்டங்கள் 1000 இருந்தாலும் அதை செய்வதற்கு தைரியம், துணிவு வேண்டும் இல்லையா? சரி, அந்த துணிவு, தைரியம் வர என்ன செய்ய வேண்டும்? ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய உலகின் வல்லரசாக, சக்தி வாய்ந்த நாடாக உள்ள அமெரிக்கா 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1930களில் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்தது. நாட்டில் பலருக்கு வேலை இல்லை. உணவு, உடை, மருந்து என அனைத்திற்கும் மக்கள் சிரமப்பட்டனர். அந்த சமயத்தில் 1933 புதிய அதிபராக ரூஸ்வெல்ட் பதவியேற்றார். அமெரிக்கா நொடிந்து போன இந்த சமயத்தில் புதிய அதிபர் ரூஸ்வெல்ட் என்ன பேசப் போகிறார் என ஆர்வமே இல்லாமல் மக்கள் அமைதியாக இருந்தார்கள். அவருக்கும் மக்களின் வலியும் வேதனையும் புரிந்தது. இந்த சூழலில் சொற்பொழிவு தேவையில்லை. ஒரு சொல், ஒரு நம்பிக்கை சொல் மட்டுமே போதும். எப்போதும் போலவே இந்த முறையும் நம் நாடு இந்த பிரச்சனையை சமாளித்தே தீரும். நாம் கட்டாயம் முன்னேறுவோம், இது என் வாக்குறுதி என தன் பேச்சை தொடங்கியவர். நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே. இந்த பெயரற்ற, காரணமற்ற, தேவையற்ற பயங்கள் நமது முன்னேற்றத்திற்கு தேவையான முயற்சிகளை முடக்கி விடுகின்றன. நாம் பயப்படுவதை, பின்வாங்குவதை நிறுத்திவிட்டு முன்னேற வேண்டும். முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். சோர்ந்து போகின்ற சமயம் என்றாலும் துள்ளி எழுந்திருக்க வேண்டியது அவசியம். முடியாது என்று முடிவு செய்து விட்டதை கூட முடியும் என்று நிரூபித்து காட்டுகின்ற முயற்சியில் ஏமாற்றம் ஏற்பட்டால் கூட முயற்சி செய்ததே மகிழ்ச்சியானதுதான். நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே என்னும் இந்த ஒற்றை வார்த்தை அழிவின் விளிம்பில் இருந்து அமெரிக்காவை மீட்டெடுத்தது. மகத்தான மாற்றம் நிகழ்ந்தது. ஆகவே மாணவர்களே, முயற்சிக்கு முன்பே முடிவை எண்ணி பயம் கொள்ள வேண்டாம். நான் மீண்டும் சொல்கிறேன், நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.